பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆமோஸின் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் வம்சத்தாரை, ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கு. இயேசுவோடு வாழ வேண்டிய ஒரு உலகத்தோடு வாழ்கிறார்கள், சடங்காச்சாரத்துக்குள்ளே வாழ்கிறார்கள், சடங்குகளுக்குள்ளே சிக்கி கிடக்கிறார்கள். காலம் நேரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய நல்ல நேரம், கெட்ட நேரம், யமகண்டம், பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, இதெல்லாம் நேரத்தெல்லாம் பார்த்து பாவத்துக்குள்ள சிக்கி தவிக்குது. தேவன் படைத்த எல்லா நாட்களும் நல்லதென்று கண்டார். ஒரு நாள் கெட்ட நாள் கிடையாது. சனிக்கிழமை சனியை முடிச்ச நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆகாத நாள் கிடையாது. வெள்ளிக்கிழமை உயர்ந்த நாள் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையிலே சாகிறார்கள், கடன் பிரச்சனையிலே சாகிறார்கள், பலவிதமான குடும்ப பிரச்சனையிலே சாகிறார்கள், தரித்திரத்திலே சாகிறார்கள், பலவிதமான துன்பத்திலே சாகிறார்கள், பலவிதமான வியாதியிலே செத்து மடிகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்ன தேடுப்பா, உன்னதான், நான் தான் உனக்கு ஆண்டவரு, நான் தான் உனக்கு ரட்சகரு, நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உன்னை ரட்சித்தேன், நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணேன். என்ன தேடு, நீ பிழைச்சிக்குவ, நீ சாகாத, கடன்ல சாகாத, வறுமையில சாகாத, கஷ்டத்துல சாகாத, வியாதியில சாகாத, துன்பத்துல சாக வேண்டாம். என்ன நோக்கி பாரு, என்கிட்ட வா, நான் உன்னை என்ன உன்னை நீ பிழைச்சிக்குவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ சுகமா இருப்பேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு நல்ல ஆண்டவர் எங்கேயாவது உண்டா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிட்டீங்களே, இப்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, சபைக்கு போறதில்லை, இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களே. கர்த்தர் உன்னோட தான் பேசுறார். நீ சபைக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? திருவிருந்து எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? கர்த்தருடைய பந்தியை மறந்து எத்தனை நாள் ஆச்சு? ஜெபத்தை மறந்து எத்தனை நாள் ஆச்சு? உன் குடும்ப ஜெபம் விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? கர்த்தர் உன்னோடு பேசுறார். மனம் திரும்பு, கர்த்தரை தேடு, நீயும் உன் குடும்பம் பிழைப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.